பசுமையாய் இருக்க வேண்டிய தேயிலை இப்படி சருகாக கருகி கிடந்தால் நாங்கள் பிழைப்புக்கு என்ன செய்வது, பிள்ளை குட்டிகளை எப்படி காப்பாற்றுவது என விவசாயிகள் புலம்பும் நிலை ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை மற்றும் காய்கறி விவசாயமே பிரதான தொழிலாக உள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த மழை, பனிமூட்டம் மற்றும் போதிய சூரிய வெளிச்சம் இல்லாததால் தேயிலை கொடிகளில் கொப்புள நோய் தாக்கியது. ஆனாலும் தேயிலை விளைச்சல் போதுமானதாக இருந்தது. இந்த நிலையில் கடந்த மாதம் முழுவதும் பனிப்பொழிவு மற்றும் உறைபனி தாக்கம் அதிகமானதால் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் உள்ள தேயிலை செடிகள் கருக ஆரம்பித்தது. இதனிடையே ஒரு சிலர் செடி கொடிகள் மற்றும் தோகைகளை தேயிலை செடிகள் மீது பரப்பி வைத்து கருகாமல் பாதுகாத்து வந்தனர். ஆனாலும் பனிப்பொழிவு ஒரு காட்டு காட்டியதால் குன்னூர், மிளித்தேன், கேர்கம்பை, கீழ்கோத்தகிரி, ஒன்னட்டி, பனிப்பள்ளம், குடுமனை, பனகட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பல ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ள தேயிலை செடிகள் கருகியது. இதனால் கன்னத்தில் கை வைக்கும் விவசாயிகள் என்னதான் பகலில் வெயிலடித்தாலும் இரவில் உறைபனியின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் தேயிலை கொழுந்துகள் சருகு போல் கருகியதாகவும், மழை பெய்தால் மட்டுமே மீண்டும் தேயிலை செடிகள் பசுமைக்கு திரும்பும் என்றும் வேதனை தெரிவித்துள்ளனர். அரசு விவசாயிகளை ஏறெடுத்து பார்க்க வேண்டும் என்பதே மழைக்காக வானத்தை பார்த்து காத்து கிடக்கும் விவசாயிகளின் கோரிக்கையாகும்.